தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஜனநாயகன் படம் எவ்வளவு தடைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குன்னு கண்டிப்பா மக்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த தடைகளை என்னதான் ஃபேஸ் பண்ணாலும் அந்த படக்குழு பின்வாங்குற மாதிரி தெரியலங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போயிட்டாங்க. இதை பற்றியும் விஜய் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காங்களே விசாரணை சார்ந்து, அதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். மொத்த ஐயோக்கியங்களும் ஒன்னா நிக்கிறானே, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. விலகி போ. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு வரீங்க. சென்னை ஹைகோர்ட்ல என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஜனநாயகன் வர்சஸ் சென்சார் போர்டு சம்பந்தமான பிரச்சனையில இதுல படக்குழு தெளிவான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. ரைட்டு, 21ஆம் தேதி போலதான் இந்த வழக்கு சார்ந்த விசாரணை நடக்க போகுது. திரும்பியும் நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா கண்டிப்பா ஜனவரி மாசத்துல படத்தை ரிலீஸ் பண்ண முடியாத சூழல் ஏற்பட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டு கதவுகளை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அங்கே அவங்க போகலாம், அப்பீலுக்கு போகலான்னு ஒரு வாய்மொழி மூலமான செய்தி மட்டும் தான் பரவிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அஃபிஷியலாக இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்காங்களே, அந்த படத்தை தயாரிக்கிறவங்க, இவங்களே சுப்ரீம் கோர்ட்டுக்கு நேராக போயிட்டாங்க. போனவங்க அங்கே அப்பீல் மனுவை தாக்கலும் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் சுப்ரீம் கோர்ட்டு மட்டும் இந்த படக்குழு நினைக்கிற விஷயத்த அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாதனை வழங்கிட்டாங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறது ஒரு வாய்ப்பு ஏற்படுதுன்னு சொல்லலாம். அப்படி இன்கேஸ் மிஸ் ஆகிற பட்சத்தில் குடியரசு தினம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி 3-4 நாட்களுக்கு முன்னாடியே படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படலாம். ஸோ பொங்கலை முன்னிட்டு படம் ரிலீஸ் ஆகுதோ இல்லைனா குடியரசு தினத்தை முன்னிட்டு படம் ரிலீஸ் ஆகுதோ, அது இதுக்கப்புறம் ஹைகோர்ட் முடிவு கிட்ட கிடையாது, சுப்ரீம் கோர்ட் முடிவு கிட்ட தான் பார்க்க முடியுமே. ஸோ படக்குழு அவங்களோட கடைசி அஸ்திரமா சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட தான் போய் நம்பி நின்றுட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்கள் இந்த விஷயத்தில். அடுத்தபடியாக நடிகர் ஜீவா அவர்கள், இவர் என்ன அப்புறம் இந்த விஷயத்தில் சம்மந்தம் இல்லாமல் வந்திருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. இப்போ பல பேர் இது விவாதத்துக்கு உட்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமால, ஒரு படத்தை வெளியே கொண்டு வரதில்ல எவ்வளோ கஷ்டம். அந்த படைப்பாளியோட கருத்து சுதந்திரம் இருக்குல்ல, அந்த படைப்பு சுதந்திரம், அதுக்கு எவ்வளோ பிரச்சனை ஏற்படுது. நிறைய பேரோட சித்தாந்தங்களை நாம் மீறி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது போல இருக்கே அப்படின்னு பல பேர் விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜீவாவால். நண்பன் படத்தில் ஜீவா அவர்கள் விஜய் சாரோட நடித்த விஷயம் கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும். சூப்பராக பண்ணியிருப்பாங்க 2 பேருமே. அப்பேற்பட்ட ஜீவா இப்போ என்ன சொல்லியிருக்காரு, எங்க இந்த சென்சார் போர்டோட பிராண்ட் அம்பாசிடரு கிட்டத்தட்ட நான் தான் சர்க்காசமாக சொல்லியிருக்காரு. இதுக்கான காரணம் என்ன தெரியுமா, அவர் நடிப்பில் வெளியான ஜிப்சி படம் பல பேரும் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் மட்டுமே 48 கட்டு கொடுத்தாங்களாம். யோசிச்சு பாருங்க, ஒரு படத்துக்கு 48 கட்டு வருதுன்னா கிட்டத்தட்ட அவங்க எடுத்த முக்கியமான சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதுவே அடிபட வாய்ப்பு நிறைய இருக்கும். ஸோ இவ்வளோ கட்ஸை நாங்கள் அப்பயே சந்தித்தோம். அவங்களோடு சேர்ந்து கொரோனா வேற எங்களை செஞ்சிருச்சிங்க பயங்கரமாக. இது எல்லாம் தாண்டி அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சுன்னு அந்த மனுஷன் இப்போ தன்னோட புலம்பலை பதிவு பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த இஷ்யூ இருக்குல்ல, ஜனநாயகன் இஷ்யூ, சென்சார் போர்டு வர்சஸ் ஜனநாயகன், இது இப்போ பெருசாக வெடிக்காமல் இருந்திருந்தா ஜீவா வாயிலேருந்து இந்த வார்த்தைகள் வந்திருக்குமான்னு தெரியல. ஆனால் இப்போ வந்திருக்கு. இது நீங்கள் 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று, சென்சார் போர்டு மேலே நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஏற்பட்டிருக்க ஒரு திடீர் கோபம் இருக்குல்ல, அதையும் இது காட்டும். இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக திரைப்பிரபலங்கள் பல பேரை குரல் கொடுத்துட்ருக்காங்களே, அதில் ஜீவா அவர்கள் பெயரும் இப்போ இணைஞ்சிரும். சினிமா துறையோட ஒற்றுமை இருக்குல்ல, அது இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு படத்துக்கு தானே பிரச்சனை அப்படின்னு அவங்க ஒதுங்க ஆரம்பிச்சாங்கன்னா நாளை பின்ன எவ்வளோ படங்களுக்கு வேணாலும் இதே பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ண நேரிடலாம். அதுவும் தமிழ் சினிமாவில் பொங்கலை முன்னிட்டு வெளியாகவிருந்த 2 முக்கியமான படங்கள், ஒன்று பராசக்தி, இன்னொன்று ஜனநாயகன். இந்த 2 படங்கள் தான் தமிழ் சினிமாவை பொங்கல் சீசன் சார்ந்து கொஞ்சம் உயர்த்தி பிடிக்கும். அதில் பராசக்தியே கடைசி கட்டத்தில் தான் இந்த சர்டிஃபிகேட்டை வாங்குச்சு. அதுவே போராட்டத்துக்கு அப்புறம் தான் வாங்குச்சு. ஜனநாயகன் வாங்கவே முடியாமல் போயிடுச்சு. யோசிச்சு பாருங்களேன், ஜனநாயகன் படமும் பராசக்தி படமும் திட்டமிட்டபடி ப்ரொமோஷன்ஸ்லாம் கரெக்டாக பண்ணி கரெக்டாக அந்த டைமில் இறங்கியிருந்தாங்க ஸ்க்ரீனில் அப்படின்னா கூட்டம் முழுக்க தியேட்டரை போய் அலங்கரிச்சிருக்கும். ஆனால் இப்போ தலைகீழாக நடந்துகிட்டு இருக்கல. பராசக்தி படத்துக்கும் கூட்டம் வருது நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகியிருந்தா கூட்டம் பிச்சுக்கிட்டு இருக்கும். அது மிஸ் ஆகிடுச்சு. நாஞ்சில் சம்பத் அவர்கள் இப்போ அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, ஏங்க எல்லாருமே இதை விஜய் அவர்கள் கரூர் துயரத்துக்கு அப்புறம் உடனே கிளம்பி போயிட்டாரு, ப்ரெஸ் பீப்பிள் அவ்வளோ கூப்பிட்டவங்க கூட அவர் நிற்காமல் போயிட்டார், அது இதுன்னு சொல்கிறீங்களே, அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு புது விளக்கத்தை கொடுத்துருக்காரு. என்னவாமா, கரூரில் துயர் நடந்த பிற்பாடு விஜய் அவர்கள் உடனே புறப்பட்டு போனார்ல, அது புத்திசாலித்தனமான முடிவுன்னு சொல்றாரு தாவேகாவோட நாஞ்சில் சம்பத் அவர்கள். விஜய் அவர்கள் மட்டும் அந்த ஸ்பாட்லேயே இருந்திருந்தார் அப்படின்னா இந்த பலி எண்ணிக்கை 81 கூட உயர்ந்திருக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு. இது ஒரு சமாளிஃபிகேஷனா நீங்க நினைச்சாலும் சரி, தாவேகாவோட நிர்வாகின்ற முறையில் அவர் கட்சியை பேக் பண்றதை நீங்க நினைச்சுக்கிட்டாலும் சரி மக்களே, இட்ஸ் அப் டு யூ. ஆனால் அவர் சொல்லியிருக்க கருத்தை உங்க முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டேன்.
விஜய் அவர்களை சிபிஐ விசாரணைக்குலாம் உட்படுத்த மாட்டாங்க அப்படின்னு பல பேரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம டே ஒன்லேருந்து சொல்லிட்டு இருந்தோம் கண்டிப்பாக விஜய் அவர்களையும் சிபிஐ கொஷின் பண்ணுவாங்கன்னு. ஏன்னா அவரை பார்க்க தான் அவ்வளோ கூட்டம் கூடுச்சு. அப்படி இருக்கிறப்ப டிவிகே நிர்வாகிகளையும் தாண்டி விஜய் அவர்கள்கிட்ட கண்டிப்பாக சிபிஐ வரும்னு சொன்னோம். அதை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக சிபிஐ எஃப்ஐஆரை பதிவு பண்ணாங்கல்ல, முன்னாடி போலீஸ் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஸ்பெஷல் டீம்லாம் உள்ளே வந்துச்சு. அவங்க எஃப்ஐஆரை போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த எஃப்ஐஆரை எடுத்து சிபிஐ ஆர்டர் பண்ணுவாங்க. அவங்க எஃப்ஐஆரை புதுசாக அது சார்ந்து அப்படியே பதிவு பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த எஃப்ஐஆரில் கூட விஜய் அவர்கள் பேர் கிடையாது. ப்ரோ, எஃப்ஐஆரில் விஜய் பேர் இல்லைன்னா விசாரணைக்குலாம் வாய்ப்பு இல்லைன்னு கேட்டிங்கன்னா இதை பண்ணலாங்க. சிபிஐ நினச்சா எஃப்ஐஆரில் பேர் இல்லாட்டியும் விசாரணைக்கு அழைக்க முடியும். அந்த முடிவில் தான் சம்மன் இஷ்யூ பண்ணாங்க விஜய் அவர்களுக்கு, நேரில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நடிகை குஷ்பு அவர்கள் இதுக்கு மத்தியில் என்ன சொன்னாங்கன்னா, எங்க சிபிஐ விசாரணையை கேட்டதே விஜய் தானே, ஃபர்ஸ்ட் அவர் தானே கேட்டார், உங்கள் மேலே தப்பு இல்லைல்ல, அப்புறம் என்ன அவர் போட்டோம், போயிட்டு டெல்லியில் சிபிஐ அஃபிஷியல்ஸை பார்த்துட்டு வரட்டுமே, இதில் என்ன இருக்குது அப்படி இப்படின்னு அவங்க ஊடகங்கள் மத்தியில் பேச ஆரம்பித்தாங்க. பாஜக முகம் வேற எந்த விதமான பதில் அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியும், அதான் அவங்க சொல்லியிருந்தாங்க. கரூர் துயரம் நடந்து முடிஞ்சு 107 நாட்களை கடந்துருச்சா, இப்போ தான் விஜய் அவர்களை சிபிஐ அவங்க அலுவலகத்தில் சந்திக்கிற வாய்ப்பே கிடச்சிருக்குங்க. டெல்லியில் இருக்க சிபிஐ ஆஃபீஸில் தான் இவர் போய் ஆஜராகணும். அந்த ப்ரொசீஜரில் யாருக்கும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. பனையூரில் இருந்தவர் நம்ம ஏர்போர்ட் இருக்குல்ல, அங்கே கார் மார்க்கமாக கிளம்பி வந்தாப்புல. வந்த அவர் தனி விமானம் மூலமாக டெல்லியை நோக்கின பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. டெல்லியில் போலீஸ் குவிக்கப்பட்டிருந்தாங்க இந்த சிபிஐ ஆஃபீஸர்களை. அது முழுக்க ஆக்சுவலாக அங்கே இருக்க நிறைய பத்திரிகையாளர்கள் சில பேர் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏங்க நாங்கள் இதுக்கு முன்னாடி இங்கே பத்திரிகையில் தான் இருந்துகிட்ருக்கோம், இப்போயும் இருக்கோம், ஆனால் இந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன்லாம் நாங்கள் இதுக்கு முன்னாடி பெருசாக பார்க்கலங்க, ரொம்ப ரொம்ப விவிஐபி சார்ந்து பார்த்துருக்கோம். அந்த வகையில் விஜய் அவர்கள் வர்றாருன்னு முன்னிட்டு இங்கே போலீஸ் அவ்வளோ குவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர் சில பேர் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதா, விஜய் அவர்கள் ஒரு க்ரௌட் புல்லர், அவர் போகிற இடத்துக்குலாம் கூட்டம் ஆட்டோமேட்டிக்காக வருன்றது டெல்லி போலீஸ்க்கு தெரியாமல் இருக்கும். அவங்க உத்தரவாதமும் கொடுத்துருந்தாங்க, இங்கே விஜய் அவர்கள் வருகையை முன்னிட்டு நாங்கள் பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கோம், எந்த விதமான இடர வராதுன்னு அவங்க உத்தரவாதம் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு மத்தியில் அந்த டெல்லி சிபிஐ அலுவலக வளாகத்துக்கு எதிராக பார்த்தீங்கன்னா இந்த தெரியுதா, டிவிகே கட்சியை சேர்ந்த டெல்லி யூனிட், இதை சேர்ந்தவங்களாம் டிவிகே கொடியோடு அந்த கேம்பஸில் பார்க்க முடிஞ்சது. அவங்களாம் டெல்லி சிபிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ் வரைக்கும் போயிட்டு விஜய் அவர்களுக்கு தங்களோட சப்போர்ட்டை பதிவு பண்ணியிருக்காங்க டிவிகே ஃப்ளாகோடு. அப்போ அவங்க எழுப்பின முழக்கங்கள் கோஷங்கள் என்னென்ன தெரியுமா, டிவிகே டிவிகே டிவிகே, இந்த டெம்ப்ளேட்டான கோஷத்தை எழுப்பினாங்க. அண்ணன் யாரு, தளபதி அப்படின்ற டைட்டில் கார்டு போடுற பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்லோகனை அதை எங்க முன் வச்சாங்க, டெல்லி தாவேகா வாழ்க, தளபதி விஜய் வாழ்கன்னு இது போல கோஷங்களையும் அங்கே கேட்க முடிஞ்சது. எதுக்கு இதை அழுத்தி சொல்கிறேன்னா, அங்கே தமிழ்நாட்டு ஊடகங்களையும் தாண்டி தேசிய ஊடகங்கள் நிறைய இருக்கும், அவ்வளோ பத்திரிகையாளர்கள் இருப்பாங்க இங்கே. அதுக்கு மத்தியில் இந்த கோஷங்கள் அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கு. முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஒரு பக்கம் பெருசாக நடந்துகிட்டு இருக்கா, விஜயர்கள் டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸ் வராரு, சிபிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ் வராருன்னு சொல்லிட்டு நேரில் ஆஜராக அவர் வந்தார் பாருங்க காரில், அங்கே ரசிகர்கள் கூட்டம் அதிகம் பார்க்க முடியுது. எங்கே பார்த்தாலும் கூட்டம் 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 மட்டும்தான் பார்க்க முடியுது. அவங்கள பார்த்து கையசிச்சபடியே விஜய் அவர்கள் அந்த கேம்பஸ்குள்ளே போனாங்க. அதுக்கப்புறம் என்ன கொஸ்டினிங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் அவர்கள் விமானத்தில் ஏறினிருந்து அவர் வருகை சார்ந்த ரசிகர்கள் அவ்வளோ காத்திருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஆக்சுவலாக டிவிகே சைடில் சொல்கிறவங்களாம் இவருக்கான மக்கள் ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா அப்படின்றாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பல அரசியல் கட்சிகள் சொல்கிறது, ஏங்க 41 பேர் உயிரிழந்திருக்காங்க, அதை சார்ந்து ஒருத்தரை விசாரிக்க கூப்பிட்டா அதுக்கே இத்தனை பேர் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கலான்னு அப்படி ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மனுஷன் எதை பண்ணாலும் இப்போ இஷ்யூன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு.
இப்போ கசிஞ்சிருக்க ஒரு தகவலை மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். விஜய் அவர்கள் கிட்ட கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்படலாம் அப்படின்ற தகவல் வெளியாச்சு. இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரம் வரைக்கும் விஜய் அவர்கள் கிட்ட கொஸ்டினிங் போயிட்டு தாங்க இருக்கு. இவர் சொல்ற பதில்கள் இருக்குல்ல, அது எல்லாம் எழுத்துப்பூர்வமா பதிவு செய்யப்பட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில் விஜய் அவர்கள் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதா பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அந்த இடத்துல சிச்சுவேஷன் என்ன ஆகும்னு சொல்லிட்டு. இந்த முடிவை திடுதிப்புன்னு எடுக்கிறதுலாம் வாய்ப்பு பெருசா இல்லை. ஏன்னா ஒருத்தவங்களை விசாரிக்கிறாங்க அப்படின்ற காரணத்தினாலேயே அவங்க குற்றம் செஞ்சாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல. இதையும் தாண்டி அரெஸ்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குன்னா சில பேர் சொல்றாங்கன்னா அவங்க ஒரு விஷயத்த மனசுல வச்சு பேசலாம். கூட்டணிக்கு பேசதாம்பா கூப்பிட்டுருக்காங்க, இவரு ஒத்துக்கல அது இதுன்னு முரண்டு பிடிச்சாருனாக்கா அதுக்கப்புறம் இந்த அரெஸ்ட் ப்ரொசீஜர் கூட நடக்கலாம் அப்படின்ற ஐயத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இது வரைக்கும் இது கன்ஃபார்மான விஷயம் கிடையாது மக்களே. ஏன்னா இது கன்ஃபார்ம்னு பல பேர் செய்திகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்து சில பேர் ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அது வேண்டாம், இது வரைக்கும் கன்ஃபர்மேஷன் எதுவும் வரல, ஜஸ்ட் விசாரணை மட்டும் தான் போயிருக்காரு. அதனால அமைதி காக்கிறது எல்லாருமே நல்லதுன்னு நினைக்கிறேன். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசில் ஒரு வினாதா இருக்கு. முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. சாட்டையை பிடிங்க விஜய் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் விஜய் கிட்ட சாட்டையை கொடுக்குற மாதிரி, எப்படி கோட்டில் சிவகார்த்திகை எடுத்து துப்பாக்கியை கொடுத்தாரு விஜய், அது மாதிரி அரசியல் களம் சார்ந்து இவர்கிட்ட கொடுக்குற மாதிரி ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜுங்க. இதைத்தான் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க பல பேரை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஷேர் பண்ணுறவங்க யாராக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? டிவிகே கேடர்ஸ் தான். எம்ஜிஆர் அவர்களுக்கு நடந்துச்சு பார்த்தீங்கன்னா அவரோட கடைசி படம் சார்ந்த அரசியல் வருகையை முன்னிட்டு அதுதான் விஜய் அவர்களுக்கு இப்போ நடக்கிறதா பல பேரை முணுமுணுக்க ஆரம்பிச்சிருக்காங்களா? இல்லை எந்த அளவுக்கு நீங்கள் உண்மைத்தன்மை இருக்குன்னு நம்புறீங்க? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.